Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக வறந்த பிறகு இது கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 6 பல்லு பூண்டும் 1 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலைகளை அலசி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் அளவுக்கு வறுத்த பிறகு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். புளி அதிகமாக ஆட் பண்ணுறவங்க தக்காளி இந்த இடத்துல ஒன்றா குறைச்சிக்கலாம். நான் புளி எப்பவுமே கொஞ்சம் குறைவாக தான் ஆட் பண்ணுவேன் மீன் குழம்புக்கு. அதனால் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அவ்வளோதான், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இதை ஆறட்டும். அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 10 பல்லு பூண்டு லைட்டாக நம்ம இடித்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இடித்து ஆட் பண்ணோம்னா ரொம்ப பூண்டு ஃப்ளேவர் கிடைக்கும். அதை லைட்டாக தட்டி நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இது கொஞ்சமாக நமக்கு வதங்கின பிறகு அது கூட 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் அலசி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வதங்கி வரும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே 2 வரமிளகாயும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது தாளிக்கும் போது நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணி வதக்கி இருக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தாளிக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நாம் ஆற வச்சுருக்க மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தேவைப்பட்ட 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணாம், கட்டியாக பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும். ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக வதக்கி விட்ட பிறகு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் கலரிங்காக தான். நீங்கள் விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கலரிங்காக தான் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக தான் செய்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது போல் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் டோட்டலாக 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு நமக்கு இந்த திக்னஸ் வந்திருக்கு. எனக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் அலசி வச்சுருக்கிற மீன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மத்தி மீன் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபிஷ் அவைலபிளோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃபிஷ் போட்டு நீங்கள் செஞ்சாலும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் 2 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். அவ்வளோ நம்மளோட ஃபிஷ் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே இப்படி தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல
கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் உங்களுக்கு எது அவைலபிளோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சமையலின் சூப்பர் சுவைக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.